இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. சப்ஸ்கிரைப்டுன்னு ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஒன்று விசிபிள் ஆகும். அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணால் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நோவா லான்ச்சரை எப்படி நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி கஸ்டமைசேஷன் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனில் ஐ பட்டன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் ஜாயின் பண்ணிருக்கிறேன். ஸோ அதை போய் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நோவா லான்ச்சர் இந்த மாதிரி சில லான்ச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஐகான் பேக்கை வந்து நம்ம ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணாமல் நாமளே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஓனாக ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐகான் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் நமக்கு தேவைப்படும். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ப்ளே ஸ்டோரோட லிங்க் தான். ஸோ பயப்படாமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஐகான் பேக்கு வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும் அப்படின்னு கேட்குது. நம்ம எந்த ஷேப் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்குவோம். ரவுண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் அதுக்குள்ளே என்ன கலர்ஸில் இருக்கணும் அப்படின்னு கேட்குது. நாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக பிளாக் கொடுத்துடலாம். ஏன் அப்படி பிளாக் கொடுக்குறோம் அப்படின்னா, பிளாக் வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் அதிகமாக கன்சியூம் ஆகாது. ஸோ அதனால் நம்ம இது கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்டரியும் வந்து கொஞ்சம் சேவிங்லேயே இருக்கும். ஸோ பிளாக் கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஐகானோட ஸ்ட்ரோக்கை வந்து பார்த்திங்கன்னா எந்த கலரில் வேணும் அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு கலர் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி நீங்களே இங்கேயே செட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுனாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு ரெட்டு கொடுத்துக்கோம். ரெட்டு வந்து கொஞ்சம் பார்க்குறது நல்லா இருக்குது. எந்த அளவுக்கு ஸ்ட்ரோக் வேல்யூ வேணும் அப்படின்னா ஸ்ட்ரோக்கோட திக்னஸை நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு போதும், அதனால் இந்த அளவுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து எந்த மாதிரி ஷேப் வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ ஒயிட்டாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் விட்டாலும் சரி ரெட்டில் விட்டாலும் சரி நம்ம விட்டுலாம். ரெட் கொடுத்தாச்சு. ரெட் கொடுத்துட்டு மறுபடியும் இதனோட திக்னஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு போதும் கொடுத்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த டிசைனில் கீழே இருக்கிற டிசைனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இருக்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே இதுக்கு வந்து எந்த மாதிரி நேம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களோட ஐகான் பேக்கோட நேமு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நாமளே ரெடி பண்ணுறதுனால நம்ம வந்து எது வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும், கஸ்டமைசேஷனும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிடி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த நேம் நான் போட்டேன். ஸோ அதனால் பிடிடி இன்னொரு டீ போட்டுக்கிறேன். ஸ்மால் டீ போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேம் வேறு எதாவது சேஞ்ச் பண்ணி ஆகணும். இப்போ வந்து என்னோடய நேமே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேவ் கேட்குது. சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு லோகோஸ் இந்த மாதிரி ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எதுவும் தேவையில்லை அப்படின்னா நம்ம ஒன்றும் இல்லை விட்டுடலாம். உங்களுக்கு வந்து ப்ரிவியூ பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தாங்க பாருங்கள். இதை நம்ம கிளிக் பண்ணும்போது ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம கிளிக் பண்ண உடனே எந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கிப் கொடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். கொடுத்தோம்னா இந்த மாதிரி தான் நமக்கு பேஜஸ் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பேக் வந்துட்டு நம்ம வந்து இங்கே வந்து இன்னர் ஷேடோ இந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒன்று பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளே சின்ன சின்ன கலர்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். ப்ளூ கொடுத்துட்டு ஓகே, இப்போ வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிட்டு இப்போ ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். ப்ரிவியூ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி தான் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வேணுங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம பேக் வந்துடலாம். இப்போ வந்து நம்ம பேக் கொடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ண சொல்லி கேட்குது. சேவ் கொடுத்துடலாம். சேவ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி மாறணும் அப்படின்னு கேட்குது. ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா என்னென்னு.
ஓகே ரீப்ளேஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தது இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐக்கான் மேலே நம்ம ரெடி பண்ண ஐக்கான் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இதை ரெடி பண்ணோம்ல, ஸோ அதனால் இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 புள்ளியை வச்சு அழுத்திக்கோங்க. இந்த ரெடி பண்ண நேம் பக்கத்தில் இருக்கிறது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஐக்கான் பேக் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது பாருங்கள். இது கம்ப்ளீட் ஆகிடும், சீக்கிரமே லோட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே கம்ப்ளீட் ஆகும்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அது மேலே ஒரு டேப் பண்ணோம்னா இன்ஸ்டால் கேட்கும். டேப் பண்ணுறோம். டேப் பண்ண உடனே இந்த பேக் வந்து இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. இன்ஸ்டால் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு உங்களோட ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஐக்கான் பேக் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. டன் கொடுத்துக்கலாம். டன் கொடுத்துட்டு இப்போ வந்து வெளியில் வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்மளோட ஐக்கான்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலுக்கான ஐக்கான் பேக்கை வந்து நாமளே ஓனாக ரெடி பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் தகவலும் நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வேறொரு அப்டேட்டில் சந்திப்போம்.